நண்பர்களே, நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிங்க. கடந்த சில வருஷமாக, குறிப்பாக 2025, 26 ஆகிய வருஷங்களில் நாம் கேட்டிருக்கலாம். இந்த வருஷம்தான். கடந்த வருஷங்களை விட உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குது? ரொம்ப வெயில் கொளுத்துற மாதிரி இருக்கா? முன்னை விட ரொம்ப அதிகமான வெயிலை நம்ம பார்க்குறோம். கார்த்திகை மாதத்தில் கூட ரொம்ப வேக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் நண்பர்கள் யாருக்கிட்டையாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நாசாவிலையும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய கோப்பர்னிக்கோஸ் என்ற அந்த அறிவியல் ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், கடந்த சில வருஷங்களாகவே, அதாவது பதிவு செய்யப்பட்ட வெப்பமான வருஷங்களில் 2024, 25, 26 இது இந்த வருஷங்கள் பதிவு செய்யப்பட்ட வருஷத்திலேயே அதிக வெப்பத்தை பிடிக்கக்கூடிய இடத்துல 3 இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பூமி எவ்வளவு சூடாக இருக்கும்னு நீங்கள் பாருங்கள். பூமி கொதிக்கலை, ப்ரெஷர் குக்கர் மாதிரி கொதிநிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மான நியூஸ், அதாவது உத்தரவாதப்படுத்தப்பட்ட அந்த நியூஸ் WMO என்று சொல்லக்கூடிய அந்த உலக வானிலை அமைப்பு அந்த தகவலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், நாம் எவ்வளவு எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியூட்ட தகவல்களை அறிவியல் ஆராய்ச்சி மையங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது நம்மளுடைய வருங்கால எதிர்கால சந்ததிகளையும் நாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு பதிவை நாம் இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி. நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த உலக பூமி வெப்பமயமாகுதல் என்ற அந்த பதிவு ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த புத்தகத்தில் எடுத்து நான் படித்து அதுலேருந்து கொடுக்கக்கூடிய பதிவு இல்லை. உலக வானிலை அமைப்பும் பெர்க்லி ஹெர்த் என்ற அமைப்பும் இணைஞ்சு இப்போ சமீபத்தில் 2025, 26 கடைசியாக கொடுத்த ஒரு உலக வெப்பநிலை சார்ந்த சராசரி வெப்பநிலை சார்ந்த ஒரு பதிவு தான் நான் இப்போ உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது தொழில் புரட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி, அதாவது தொழில் புரட்சி அப்படின்னு சொன்னால் 1850லேருந்து 1900 வரைக்கும் தொழில் புரட்சி. அப்போ இருந்த வெப்பநிலை, சராசரி வெப்பநிலையை விட 1.44 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இல்லது நீங்கள் நினைக்கலாம், என்ன 1 டிகிரி செல்சியஸ் தானே வெப்பநிலை அதிகமாயிருக்கு, அது ரொம்ப கொஞ்சமாக தானே அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு மனிதனுடைய சராசரி உடல் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்லேருந்து 38 டிகிரி வரைக்கும் வரலாம், செல்சியஸ் வரைக்கும் வரலாம். அதுவே ஒரு 38.5 டிகிரி செல்சியஸுக்கு மேலே ஒரு மனிதனுடைய உடல் வெப்பநிலை அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த மனிதன் கடுமையான காய்ச்சல் படுத்துருவான். அதே மாதிரி தான் இன்னைக்கு பூமியும் கடுமையான காய்ச்சல் படுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வறிக்கை, வெப்பநிலையை தாங்க முடியாமல் படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வறிக்கை சொல்கிறாங்க. ஆசியாவோட நிலையில் கடந்த 2025 வருஷத்தில் மட்டும் உலக மக்கள் தொகையிலேயே சுமார் 77 கோடி பேர் மக்கள் தங்களுடைய வாழ்நாளிலேயே இதுவரைக்கும் எப்பவுமே பார்க்காத மிகவும் மோசமான வெப்ப அலையை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க. இதில் பெரும்பாலான மக்கள் இந்தியாவிலையும் சீனாவிலையும் பாதிப்புக்கு உள்ளான மக்களாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது அப்படின்னு சொன்னால், நாம் எவ்வளோ உஷாராக இருக்கணும்னு பாருங்கள். இதில் என்ன ஒரு ஆபத்து அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, பனிப்பாறைகளுடைய அந்த உருக்கம், பனிப்பாறைகள் உருகி போகிறது. ஆர்டிக் மற்றும் அண்டார்டிகா பகுதியில் கடந்த பல வருடங்கள் காட்டிலும் முன்ன எப்பவும் இல்லாத அளவுக்கு 2 மடங்கு அந்த பனிப்பாறைகள் உருகி வருதாம். இது எப்படி பதிவு பண்ணுறாங்கன்னா, அண்டார்டிகா பகுதியில் கடந்த 2025 வருஷத்தில் மட்டும் முன்ன எப்பையும் விட அந்த கடல் வெப்ப அளவு பல மடங்கு மாறி வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வறிக்கையில் பதிவு பண்ணுறாங்க. இது எப்படி போகுது அப்படின்னு சொன்னால், அந்த கடல் உறிஞ்சக்கூடிய அந்த தன்மை, அந்த பூமி உறிஞ்சக்கூடிய வெப்ப அளவிலிருந்து
90% மேலே கடல் தான் உள்வாங்கி வச்சிருக்குமா. அந்த வெப்பத்தை எல்லாம் கடல் தான் உள்வாங்கி வச்சிருக்குமா. அப்படிப்பட்ட வெப்பம் இப்போ எப்படி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், மனிதர்களுடைய ஆற்றலை காட்டிலும் 18 மடங்கு கடல் அந்த வெப்பத்தை உள்வாங்கி வச்சிருக்கு கடந்த காலத்தை விட அப்படின்னு 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உள்வாங்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை உருவாக்கும் எதிர்காலத்தில் அப்படின்னு சொன்னால், சைக்ளோன், அதாவது சூறாவளி போன்ற தன்மைகள்லாம் அதிபயங்கரமானதாக மாறுமா. அந்த கடல் நீரோட்டங்கள்லாம் மாறிடுமா. அப்போது அந்த வெப்பநிலை மக்களுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மையோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சியில் உலக வானிலை அமைப்பு பதிவு பண்ணுறாங்க. இப்போது ஒரு சுவாரஸ்யமான அதே சமயம் ஆபத்தான ஒரு அறிவியல் உண்மையை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். 2025 மற்றும் 26 பூமியோட வெப்பநிலை விஞ்ஞானிகள் எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமான வெப்பநிலையா பூமி சந்திச்சிச்சு. அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. எப்படி இவ்வளோ வெப்பநிலை திடீர்னு எகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் ஆராயும் போது ஒரு அதிர்ச்சியான தகவல்கள் அந்த விஞ்ஞானிகளுக்கு கிடைச்சது. என்ன அப்படின்னு சொன்னால், ஏரோசல் விளைவு. ஏரோசல்னா என்ன அப்படின்னா, தொழிற்சாலைகள் மற்றும் பெரிய பெரிய கடல் கப்பல்களிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வகையான மாசு துகள்கள். அதுக்கு பேர் தான் ஏரோசல். பொதுவாக இந்த மாசு துகள்கள் காற்றுல கலந்து மேகங்களை இன்னும் பிரகாசமாக மாற்றும். அந்த பிரகாசமான மேகங்கள் சூரிய வெளிச்சத்தை திருப்பியும் விண்வெளிக்கே அனுப்பிடும். அதனால் பூமியை ஓரளவுக்கு கூலிங்காக வச்சிருக்க முடிஞ்சது. ஆனால் IMO என்று சொல்லக்கூடிய சர்வதேச அமைப்பு என்ன சொன்னாங்க, இது இந்த மாசு துகள்கள் மனிதர்களுக்கு மிகவும் கேடு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதுலேருந்து ஒரு திருத்தத்தை, நல்ல விஷயம், அந்த கப்பல்லேருந்து வரக்கூடிய அந்த சல்பர் மாசை குறைப்பதற்கு புதிய விதிமுறைகளை கொண்டு வந்தாங்க. அந்த விதிமுறைகளை கொண்டு வந்தது நல்ல விஷயந்தான். ஆனால் அதில் ஒரு சைடு எஃபெக்ட் நடந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், காற்றுல ஏரோசல் துகள்கள் குறைஞ்ச உடனே மேகங்களோட சூரிய ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய திறன் குறைஞ்சு போச்சு. இதனால பூமி இன்னும் அதிகப்படியான வெப்பத்தை நேரடியாக உறிஞ்ச ஆரம்பிச்சிச்சு. அதுதான் இப்போ சமீபத்தில் நடத்தின ஆய்வறிக்கையில் விஞ்ஞானி ஜேம்ஸ் ஆன்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், கப்பலில் போக்குவரத்தில் இருக்கக்கூடிய மாசை குறைச்சதும் ஒரு மறைமுக காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் ஒரு ஆபத்தை தடுக்க போய் இன்னொரு ஆபத்து பெரிய அளவில் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானி ஜேம்ஸ் ஆன்சன் சொல்லுவதை பார்த்தால் அது இன்னும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக காலநிலை மாற்றத்தில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய 2 வார்த்தைகளை பற்றி நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று எல்னினோ, இன்னொன்று எர்த் எனர்ஜி இம்பேலன்ஸ். முதல்ல எல்னினோ. இது பசிபிக் பெருங்கடல்ல ஏற்படக்கூடிய ஒரு இயற்கையான நிகழ்வு. அங்கே இருக்கக்கூடிய கடல் நீர் அளவுக்கு அதிகமாக சூடாகும் போது உலகத்தோட வானிலையே மாறுது. 2023 2024 ஒரு வலுவான எல்னினோ இருந்துச்சு. அதனால தான் அப்போ வெயில் மிகவும் கொளுத்துற தன்மையோட இருந்துச்சு. ஆனால் 2025 ஒரு லானினா என்று பூமியை குளிரூட்டக்கூடிய ஒரு லானினா இருந்தும் கூட பூமி ஒன்றும் பெருசாக குளிர்ச்சி ஊட்டக்கூடிய தன்மைக்கு வரலை. அதுதான் விஞ்ஞானிகளுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்குது அப்படின்னு அந்த அறிக்கை சொல்லுது.
அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த குளிரூட்டக்கூடிய தன்மையை விட மனிதன் உருவாக்கக்கூடிய கார்பனினுடைய வெப்பம் அதிகமாக மாறி இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் பதிவு பண்ணுறாங்க. இப்போ 2026 சமீபத்திய ஐநாவினுடைய ஆய்வு அறிக்கையின்படி 2026 வருஷம் இறுதியில் மீண்டும் ஒரு எல்னினோ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு எல்னினோ வந்துச்சுன்னு சொன்னால் கடந்த 2025-26 ஆண்டுகளை காட்டிலும் 2027 ஆண்டு மனிதகுல வரலாற்றிலேயே மிக மிக அதிகமான வெப்பத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாக மாறும் என்று விஞ்ஞானிகள் அச்சப்படுறாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது எர்த் எனர்ஜி இம்பேலன்ஸ். அதாவது பூமிக்கு வரக்கூடிய ஆற்றலுக்கும் பூமியிலிருந்து வெளியே போகக்கூடிய ஆற்றலுக்கும் இடையில இருக்கக்கூடிய சமநிலையே சீர்குலைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இப்போ சூரியன் கிட்ட இருந்து பூமிக்கு வரக்கூடிய வெப்பம் திரும்ப விண்வெளிக்கு போக முடியாம நாம ஊத்தக்கூடிய கிரீன் ஹவுஸ் போன்ற வாயுக்கள் அதை அப்படியே ஒரு போர்வை மாதிரி போத்தி தடுத்து நிறுத்திடுதாம். விண்வெளிக்கு போக முடியாம தடுத்து நிறுத்திடுதாம். சமீபத்திய கணக்கெடுப்பின்படி இந்த ஆற்றலினுடைய சமநிலையின்மை கடந்த சில தசாப்தங்கள்ல 2 மடங்கா அதிகரிச்சிருக்கு என்ற ஒரு அதிர்ச்சியான தகவல்களை விஞ்ஞானிகள் வெளியிட்டிருக்காங்க. சரிப்பா, இதெல்லாம் சயின்டிஸ்ட் பேசக்கூடிய விஷயம். சாமானிய மனிதர்களாகி நமக்கு என்ன பாதிப்பு வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆல்ரெடி இந்த பாதிப்புகள்லாம் நம்ம வீட்டு வாசலுக்கே வந்துருச்சு நண்பர்களே. எப்படின்னு சொன்னா, திடீர்னு வெள்ளம் வருது, திடீர்னு புயல் வருது, திடீர்னு வறட்சி அதிகமாக போய்கிட்டே இருக்கு. வறண்ட நிலங்கள்லாம் இன்னும் மோசமான வறட்சியை சந்திக்குது. ஈரப்பதமுள்ள அந்த காற்றினுடைய தன்மையில் பார்த்தோம்னா, அந்த தன்மையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, மழை ஒரே இடத்துல மேக வெடிப்பு மாதிரி கொட்டி தீர்த்துடுது. ஒரு மாதம் ஃபுல்லாக பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சு முடிச்சிடுது. உணவு பற்றாக்குறை வரும். வெப்பநிலை மாறும்போது அந்த விவசாயம் பொய்த்து போகும். நெல், கோதுமை போன்ற பயிர்கள் எல்லாம் அதிகமான விளைச்சல் காணாது. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, தக்காளி, வெங்காயம் போன்றவங்கெல்லாம் திடீர்னு விலை எகிரிடும். நாம் நினைப்போம் இது ஏதோ விலை அதிகமாக இருக்கே அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் இது அன்சீசனில் பெய்யக்கூடிய மழையும் வெயிலும் அதனால தான் இந்த விலையேற்றத்திற்கு காரணமாகவும் அமையுது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இன்றைக்கி நாம் புதிய நோய்கள், அது மட்டும் இல்லை, இன்றைக்கி புதிய நோய்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெப்பமண்டல தாக்கத்தின் காரணமாக இன்றைக்கி மலேரியா, டெங்கு போன்ற நோய்கள் அதிகமாக பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி குளிர்ச்சியான நாடு ஐரோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கெல்லாம் கூட இந்த நோய்களினுடைய பாதிப்பு இருக்குது, அதிகமாக பரவுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இன்றைக்கி உலக நாடுகள்லாம் சேர்ந்து பாரிஸ் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க. அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்படியாவது இந்த பூமியினுடைய வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸுக்கு மேலே அதிகமாக விடாமல் நம்ம எப்படியாவது பார்த்துக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் முயற்சி எடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பூமி வெப்பமயமாதல் அந்த சூழ்நிலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால், வரக்கூடிய 2030க்குள்ள அதையெல்லாம் தாண்டி நாம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் இந்த வருஷம் 2026 வருஷம் போன மாதம் மே மாதம் நடந்த ஐநாவினுடைய ஆய்வறிக்கையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், நாம் எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இவ்வளவு ஆபத்துகள் இருக்கே, அதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தீர்வு இருக்குது. அதுக்கு சர்வதேச நாடுகளுடைய விருப்பமும் சாமானிய மக்களுடைய பங்களிப்பும் கண்டிப்பாக தேவை. அப்போது நிலக்கரி மற்றும் கச்சா எண்ணெயினுடைய அந்த பங்கேற்பை குறைத்து
புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் பக்கமாக கண்டிப்பாக சர்வதேச நாடுகள் மாறணும். சாமானிய மக்களும் அதுக்கு பழகணும். 2026 நடக்க போகிற சுற்றுப்புற சூழல் மாநாடுகளில் இதுக்கு உண்டான வளரும் நாடுகளுக்கு உண்டான நிதி உதவியை வழங்குவதற்கு உண்டான விவாதங்கள் ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு தனி மனிதனாக நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்ம வீடுகளில் மின்சாரத்தை குறைத்து பயன்படுத்துவது. எல்லோருமே மின்சாரத்தை ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்துறது, பொது போக்குவரத்தை எல்லோருமே நம்ம பயன்படுத்துறது, பிளாஸ்டிக்கை இல்லாமல் செய்கிறது. அதே மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரி மரங்களை அதிகமாக நாம் நடுவது. காடுகளை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் தொழிற்சாலை மட்டும் இல்லைங்க, அது கார்பனை உறிஞ்சக்கூடிய மிகப்பெரிய ஸ்பாஞ்ச். இந்த பூமி நமக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது, எதிர்கால தலைமுறைக்கும் சொந்தமானது. அப்படிப்பட்ட இந்த பூமியை நம்ம ஒரு வறண்ட பூமியாக அவங்க கையில் கொடுக்காம, பாலைவனம் மாதிரி வறண்ட பூமியாக கொடுக்காம, அது எல்லோரும் எதிர்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய சோலைவனமாக நம்ம அவங்க கையில் கொடுக்கறதுக்கு உண்டான அந்த முன்னேற்பாட்டை நம்ம எல்லோருமே கையில் எடுக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக நமக்கு இருக்குது. இந்த வீடியோவில் நான் சொன்ன பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். காலநிலை மாற்றத்தால் நாம் கடந்த 2025, 24, 26 ஆகிய ஆண்டுகளில் மிகவும் கொடுமையான வெப்பத்தை கடந்த ஆண்டுகளில் இல்லாத வெப்பத்தை நாம் சந்தித்தோம். இன்னும் வரக்கூடிய 27வது வருஷம் வரலாற்றிலேயே மனிதர்கள் பார்க்காத கொடுமையான வெயிலை நாம் அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இதிலிருந்து நாம தான் நம்மளை தற்காத்து கொள்ளணும். இந்த விழிப்புணர்வை நாம் எல்லோருக்குமே கொடுக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்குது. அதை நாம் செய்வோம். நன்றி. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி.